இன்னைக்கு வீடியோவில் வந்து பிளாட்டினம் ஃபேஷியல் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு முன்னாடியே ஏற்கனவே வந்து என்னென்னா நம்மளோட ஸ்கின் டைப் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி சிடிஎம் நைட்டு ஸ்கின் கேர் பிம்பிளுக்கு எப்படி பண்ணலாம், ப்ளீச் வீடியோலாம் ஏற்கனவே போட்டிருக்கேன். அது ஐ பட்டன்லேயும் எண்டு ஸ்க்ரீன்லேயும் போடுறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கில் வந்து 6 ஸ்டெப் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கிளென்சரோட டோனர் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்க்ரப் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரப் முடிஞ்சோன்னே அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஜெல் ஒன்று இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெல் முடிஞ்சோன்னே நம்ம 4th ஸ்டெப்பாக பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு மசாஜ் க்ரீம் வந்து கொடுத்துருக்காங்க. மசாஜ் க்ரீம் முடிஞ்சோன்னே நம்ம பேக் அப்ளை பண்ணுறதுக்கு 5th ஸ்டெப்பாக ஒரு பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பேக் முடிஞ்சோடனே வந்து நமக்கு ஒரு மாய்ஸ்சரைசரும் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த கிட்டை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபேஸில் வந்து கிளென்ஸ் பண்ணலாம். இந்த கிளென்ஸ் வித் டோனர் இந்த 2 மிக்ஸ் ஆன மாதிரி கொடுத்துருக்கத யூஸ் பண்ணி கிளென்ஸ் பண்ணலாம். கிளென்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முகத்தை வந்து வாட்டரால் வந்து தொடச்சிக்கோங்க. ஏன்னா ட்ரையான ஃபேஸில் எப்போதும் நம்ம பண்ணக்கூடாது. நல்ல சர்க்குலர் மோஷனில் கிளென்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இப்போது வந்து இதில் வந்து நான் பிம்பிளுக்கும் சேர்த்தே சொல்கிறேன். பிம்பிள் உள்ளவங்க எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த கிட்டு வந்து பிம்பிள் உள்ளவங்க யூஸ் பண்ணுறப்ப இப்போது ஃபேஸில் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து இப்போ கிளென்ஸ் பண்ணுறனால நல்லா டீப்பாக கிளென்ஸ் ஆகும். ஆனால் வந்து உங்களுக்கு பிம்பிள் 1-2 பிம்பிள்ஸ் இருந்தால் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமாக நிறைய பிம்பிள் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிம்பிள் கண்ட்ரோல் பண்ண பார்க்கணும். ரொம்ப ஓவராக இருக்குன்னா நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து பிம்பிள் அதிகமாக இருக்கப்போ இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் பண்ணுறது, மசாஜ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணோன்னா என்ன ஆகும்னா அது எல்லா இடமுமே உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா நல்ல ஒரு சிடிஎம் உங்கள் ஸ்கின் டைப்புக்கு உங்கள் பிம்பிள் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கிளென்சிங்கோ ஃபேஸ் வாஷோ யூஸ் பண்ணி நல்லா வந்து நீங்கள் சிடிஎம் மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ட்ரீ ஆயில்னு ஒன்று யூஸ் பண்ணுறதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அதை யூஸ் பண்ணிங்கனாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் யூஸ் பண்ணிங்கனாலும் நைட் டைமில் அது உங்களுக்கு வந்து பிம்பிளை கண்ட்ரோல் பண்ணும். இப்போ பிம்பிள் இல்லாதவங்க நல்ல ஒரு 5 to 7 மினிட்ஸ் பண்ணலாம். அதிகமான பிம்பிள் இருக்கப்போ கண்ட்ரோல் பண்ணணும். இருந்தாலும் நீங்கள் பிரைடாக இருக்கீங்க, இல்லை எனக்கு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு ஃபேஷியல் பண்ணணும் அப்படின்னா ஓவரான அழுத்தம்லாம் கொடுக்காம இப்போ மைல்டாக ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே இந்த மைல்டான சர்க்குலர் மோஷனில் கிளென்ஸ் பண்ணுங்கள். கிளென்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தொடச்சிட்டு நம்ம ஸ்க்ரப் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து என்னென்னா நம்மளை ஸ்க்ரப் வந்து எதுக்காக பண்ணுறோன்னா நம்மளோட டெட் செல்லெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் பண்ணுவோம். அதில் வந்து இந்த பார்ட்டிகல்ஸ் பார்த்திங்கன்னா நரன்னு இருக்கும்ல, அதுதான் வந்து அழுக்குகளை எடுக்கும். ஆனால் வந்து இந்த கிட்டில் என்ன ஒரு ஸ்பெஷல் இருக்குன்னா இப்போ நான் ஸ்க்ரப் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த ஸ்க்ரப் பார்த்திங்கன்னா ஒரு மைல்டாக இருக்குது. ரொம்ப அதில் அந்த பார்ட்டிகல்ஸ் நரன்னு இருக்கும்ல அந்த மாதிரி இல்லை. இந்த லிக்யூடாக ஜெல் டைப் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து இந்த பாருங்கள் எவ்வளோ வந்து அது கண்ணுக்கே தெரியல, அந்தளவுக்கு லைட்டாக தான் இருக்குது. இப்போ இந்த மைல்டானது வந்து பிம்பிள் இருக்க ஸ்கின்னுக்கு வந்து நல்லாவே இருக்கும். என்ன காரணம்னா ஓவரான பார்ட்டிகல்ஸ் இருக்கிறப்ப அவங்களுக்கு அதில் பட்டு குத்தி அது வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகும், வலிக்கவும் செய்யும். இது வந்து மைல்டாக இருக்கனால ஜென்டிலாக ஒரு 3 to 5 மினிட்ஸ்க்குள்ளே 3 மினிட்ஸே போதும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம வந்து க்ளீன் தான் பண்ணுறோம். உங்களுக்கு ஃபேஷியல் எஃபெக்ட்டு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நல்லா மசாஜ் கொடுக்குறப்ப நல்ல க்ளோனஸ் வரும். ஆனால் நம்ம பிம்பிள் இருக்கப்போ அது பண்ண முடியாது இல்லை. அதனால இந்த ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணி மைல்டான முறையில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆனால் கண்ட்ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு முக்கியமாக தேவைன்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் ஃபேஷியல் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து ஸ்க்ரப் முடிஞ்சோடனே ஸ்டீம் போட்டுட்டு பிளாக் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணுவோம். செல்ஃபாக பண்ணுறனால நான் ஸ்டீம் மட்டும் போடுறேன். ஆனால் பிளாக் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோன்னா நார்மலான ஒரு ஃபேஷியலோ இல்லை கொஞ்சம் ஹைஃபையாக பண்ணுறப்போ கூட நம்ம வந்து டோனர் யூஸ் பண்ணுவோம் ஸ்டீம் முடிஞ்சோடனே. ஆனால் வந்து பிம்பிள் இருக்கவங்களுக்கு அஸ்ட்ராஜின்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம்.
ஆனால் இந்த கிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோனரும் கிளென்ஸும் ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாங்க. அதனால இப்போ நம்ம வந்து ஸ்டீம் இப்போ ஸ்க்ரப் முடிஞ்சோடனே நல்லா தொடச்சிடலாம். நல்லா க்ளீனாக இதை தொடச்சதுக்கப்புறம் ஸ்டீம் போடலாம். ஸ்டீம் வந்து இப்போது நார்மலான ஸ்கின் இருக்கிறவங்க ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே போடலாம், 5 மினிட்ஸில். ஆனால் வந்து உங்களுக்கு பிம்பிள் எக்ஸ்ட்ரீமாக இருக்குது அப்படின்னா ஒரு 3 to 5 மினிட்ஸ்க்குள்ளே போடுங்க. ஏன்னா அதுக்கு மேலே வேண்டாம். ஏன்னா வந்து பிம்பிள் வந்து ரொம்ப எரிச்சல் கொடுக்கும். அதனால் ஸ்டீம் முடித்த உடனே இந்த பேக்கில் வந்து ஜெல் வந்து ஒன்று அப்ளை பண்ணுறதுக்காக நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஜெல்லை இப்போ தொடச்சிடலாம் அந்த ஸ்டீமை நல்லா. பிளாக்கெட்ஸ் ரிமூவ் பண்ணலாம். இது செல்ஃபாக பண்ணுறனால காமிக்கலை. இந்த ஜெல் மாதிரி இருக்கிறத நம்ம வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். இது வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணி அப்சர்வ் ஆகிற அளவுக்கு லைட்டாக மைல்டாக சர்க்குலர் மோஷனில் ஒரு 3 to 5 மினிட்ஸ்க்குள்ளே அது வந்து ஸ்கின்ல அப்சர்வ் ஆகணும். அந்த அளவுக்கு வந்து மைல்டாக அப்வர்ட்ஸில் சர்க்குலர் மோஷன் மட்டும் பண்ணுங்கள். பிம்பிள் இருக்கவங்க இன்னும் மைல்டாக பண்ணுங்கள். இது வந்து அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் இந்த க்ரீமை வந்து நம்ம துடைக்க தேவையில்லை. இந்த ஜெல் வந்து அப்படியே அப்ளிகேஷன் ஆகி ஃபேஸில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த மசாஜ் க்ரீம் எடுத்துக்கோங்க. இந்த க்ரீம் யூஸ் பண்ணி நம்ம மசாஜ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து ரோஸ் வாட்டர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஏன்னா ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகிட்டு இருக்கப்போ நம்ம அப்படியே மசாஜ் பண்ணக்கூடாது. அதனால் அப்பப்போ இந்த ரோஸ் வாட்டரை கைகளில் டிப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்வர்ட்ஸ்லேயும் நம்ம செல்ஃபாக பண்ணுறனால இந்த மாதிரி அப்வர்ட்ஸில் நம்மளோட அந்த குழி பகுதி இந்த பகுதி யூஸ் பண்ணி அப்வர்ட்ஸில் கொடுங்க. டவுன்வர்ட்ஸில் எப்போதும் மசாஜ் பண்ணக்கூடாது. அப்வர்ட்ஸ்லேயும் சர்க்குலர் மோஷன்லேயும் மசாஜ் பண்ணிக்கலாம். இப்போ அப்பப்போ ட்ரை ஆகிறப்ப ரோஸ் வாட்டர் டிப் பண்ணி கழுத்து, பேக் நெக்கு நம்ம எல்லா இடமும் மசாஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிளென்ஸ் பண்ணுறப்பையும் சரி, ஸ்க்ரப் பண்ணுறப்பையும் சரி வந்து நம்ம வாட்டரோ ரோஸ் வாட்டரோ இல்லை நார்மலான வாட்டரோ வந்து கையில் வந்து டிப் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து ட்ரையான ஃபேஸில் வந்து நம்ம பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கைகளில் டிப் பண்ணி தான் நம்ம மைல்டாக மசாஜ் பண்ணணும். பிம்பிள் இருக்கவங்களுக்கு வந்து இந்த மசாஜ் ஸ்டெப் வந்து அது ஓவராக எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறவங்களுக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஆனாலும் கூட நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ்க்குள்ளே லைட்டாக பண்ணுங்கள். ரொம்ப வந்து அழுத்தம் கொடுத்து பண்ணாதீங்க, ஸ்ப்ரெட் ஆகும். டீ ட்ரீ ஃபேஷியல்ன்றது பிம்பிள் ஸ்கின்னுக்கு நல்லாயிருக்கும். நம்ம இன்னும் தொடர்ந்து வர வீடியோவில் ஃப்ரூட் ஃபேஷியலு, டீ ட்ரீ ஃபேஷியல், ஸ்கின் லைட்னிங்கு, அப்புறம் சார்கோல், பீலஃப் மாஸ்க்கு இதெல்லாம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு ஒவ்வொரு வீடியோஸாக தொடர்ந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நேச்சுரலான ஒரு ஸ்கின் பேக்கும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஏற்கனவே நம்மளோட வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்பா, அயனிங்கு, ஹேர் ஆயில் எப்படி ஹெர்பல் ஆயில் ரெடி பண்ணுறது, எப்படி ஹாட் ஆயில் மசாஜ் பண்ணுறது, சிம்பிள் மசாஜ், பார்லர் மெத்தட் இதெல்லாம் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அதெல்லாம் வந்து வீடியோஸில் ஷோ ஆகும், நீங்கள் பார்க்கலாம். நோஸில் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் மசாஜ் முடித்ததுக்கப்புறமா இந்த இதை வந்து தொடச்சிட்டு நீங்கள் வந்து பேக் அப்ளிகேஷன் கொடுக்கலாம். இப்போ பேக் அப்ளிகேஷன் கொடுக்குறப்ப உங்களுக்கு வேணும்னா இந்த பேக்கோட வந்து ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் கொடுக்கலாம். இல்லை இந்த மாதிரி வெறும் இது வந்து க்ரீமியாக தான் இருக்கும், அப்படியே கூட அப்ளிகேஷன் கொடுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ரோஸ் வாட்டரும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து வீடியோஸில் நான் ப்ரெஸ்ட்டில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதும் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த பேக் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து லைட்டாக சர்க்குலர் மூமெண்ட் சர்க்குலரில் ஃபிங்கர் டிப்பில் சர்க்குலரில் பண்ணி விடுங்க. பண்ணிவிட்டு டோட்டலாக அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் டோட்டலாக வந்து 15 மினிட்ஸ் எல்லா ஸ்கின் டைப்புக்குமே 50 மினிட்ஸ் போதும். 15 மினிட்ஸ் கழித்து வந்து நம்ம தொடச்சிடலாம். தொடச்சிட்டு நீங்கள் வந்து பிம்பிள் ஸ்கின்னாக இருந்தீங்க அப்படின்னா டீ ட்ரீ ஆயில் அப்படின்றத அப்ளிகேஷன் பண்ணலாம். அதை லாஸ்ட்டாக நான் பண்ணி காமிக்கிறேன் எப்படி பண்ணணுன்றத. அதே மாதிரி இதை தொடச்சதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை ஸ்கின்னாவோ நார்மல் ஸ்கின்னாவோ இருந்தால் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி எல்லா ஸ்கின்னுக்குமே டீ ட்ரீ ஆயில் அப்ளிகேஷன் கொடுத்துக்கலாம். அது வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக்காக தான் நம்மளுக்கு செயல்பட போகுது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாருமே அப்ளிகேஷன் கொடுத்துக்கலாம். அதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் பகல் டைமாக இருந்ததுன்னா நீங்கள் மேலே வந்து சன்லோஷன் அப்ளை பண்ணிக்கோங்க. இதே நைட் டைமாக இருந்ததுன்னா அந்த டீ ட்ரீ ஆயிலோடையோ இல்லை மாய்ஸ்சரைசரோடையோ விட்டுடுங்க. இப்போது கழுத்தில் எல்லா இடத்துலையுமே இந்த பேக் வந்து நம்ம அப்ளிகேஷன் பண்ணிவிட்டு
ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி ஃபிங்கர் டிப்பில் சர்க்குலரில் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா கைகளும் பட்டால் க்ரீம்ஸ் அதில் ஒட்டிடும். அதனால் ஃபிங்கர் டிப்பில் இந்த மாதிரி 5 மினிட்ஸ் கழித்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் கழித்து அப்படியே துடைக்காமல் இந்த மாதிரி கைகளில் வாட்டர் அப்ளிகேஷன் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் ஃபுல்லாக சர்க்குலர் மூமெண்ட் பண்ணி விட்டுட்டு அப்புறமா துடைங்க. ஏன்னா அப்படியே துடைச்சா ட்ரையாக இருக்கும், அது துடைக்கிறப்ப எரிச்சலையும் கொடுக்கும் நமக்கு. அதனால் இந்த மாதிரி வாட்டர் அப்ளை பண்ணி சர்க்குலர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபேஸில் உள்ளதை நல்லா துடைச்சிடுங்க. துடைச்சதுக்கப்புறமா இந்த கிட்டில் வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து மாய்ஸ்சரைசர் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த கிட்டில் உள்ள மாய்ஸ்சரைசரை நம்ம அப்ளிகேஷன் பண்ணுறோம். இந்த மெத்தட் இருக்கிறனால இந்த கிட்டில் உள்ளதை நம்ம அப்ளை பண்ணி காமிக்கிறேன். எப்போதுமே மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறப்ப வந்து லைட்டாக நீங்கள் அப்படியே அப்ளிகேஷன் மட்டும் பண்ணிவிட்டு விடாமல் நல்லா அது வந்து அப்சர்வ் ஆகிற அளவுக்கு நல்ல மசாஜ் கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழித்து நீங்கள் வந்து சன் லோஷன் அப்ளை பண்ணலாம். இதே வந்து நான் சொல்லியிருக்கேன்ல, உங்களுக்கு பிம்பிள் இருக்குது அப்படின்னா இந்த டீ ட்ரீ ஆயிலை வந்து அப்ளிகேஷன் கொடுங்க. இதுதான் டீ ட்ரீ ஆயிலுன்றது. இதை வந்து அப்படியே வந்து அப்ளை பண்ணக்கூடாது. இப்போ மாய்ஸ்சர் மாதிரிலாம் இதை வந்து நிறையாலாம் நம்ம வந்து அப்ளிகேஷன் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி கைகளில் கொஞ்சம் கொஞ்சம் ட்ராப்ஸாக எடுத்து இந்த டீ ட்ரீ ஆயிலை அப்ளிகேஷன் கொடுத்துருங்க. இந்த டீ ட்ரீ ஆயில் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து மேலே வந்து சன் லோஷனோ ஏதாவது அப்ளிகேஷன் பண்ணலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப்ஸாக எடுத்து எங்கெங்கே பிம்பிள்ஸ் இருக்கோ அந்தந்த இடத்துல இதை அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக டர்ப் பண்ணிவிட்டு மைல்டாக டர்ப் பண்ணி அப்சர்வ் ஆகிற அளவுக்கு பண்ணிவிட்டு விட்டுடுங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.